இதுதாங்க வசனக்கூடியது. போலீஸ் பிடிச்சிங்க ஃபைனை போட்டு விட்டுறாங்க. பைக் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போனாங்க. டிஸ்க் பிடிக்க மாட்டேங்குதுடா. ஊட்டி பார்த்துட்டீங்கன்னா பயங்கர டிராபிக்ங்க ஸ்பாட். ஓகே ஸ்பாட் பார்த்துட்டீங்கன்னா இது கூடலூர் வழி. இது வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரே ரோடு தாங்க, 50 கிலோமீட்டருக்கு. பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா நம்ம கேரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு அந்த லக்கேஜ் எல்லாம் கட்டிட்டு போறங்காட்டிக்கு எனக்கே கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. பையன் வழி கன்ஃபார்ம் பார்த்துட்டீங்கன்னா பையன் பார்த்துட்டீங்கன்னா வழியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஒன்ஸுக்கு. ஏன்னா திருப்பி எல்லாம் சுத்திட்டு இருக்க முடியாதுங்க. ஸ்குவாட் பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப குண்டு குழியுமா இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து தாங்க போய்க்கணும். கொஞ்சம் இது பார்த்தாலும் தலைக்குத்தா வந்தாச்சுங்க ஸ்குவாட். சாரி, தலைக்குந்தா. நிறைய பேர் தலைக்குந்தா. இதுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா இது என்ன காட்டு மாதிரி கொம்பு எவ்வளவு பெருசா இருக்கு. இதுதாங்க வசனக்கூடியது. டேய் போலாம்டா. லோக்கல் டிரைவர் அது சரி வந்துக்கலாம். ஆனா இங்க இருந்து ஓகே ஓகேண்ணா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? லோக்கல் டிரைவர் தான் வேணுமாமாங்க. லோக்கல் டிரைவர் அவங்க இங்க இருக்கவங்களாம் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா விடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம லோக்கல் லைசன்ஸ் இருக்கணுமாங்க. கார்ல வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, லோக்கல் டிரைவர் அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்களா, அவங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துருவாங்களா மசனக்குடி வழியா. இன்னொரு விஷயம், அங்கிருந்து இறங்கும்போது கூடலூர்ல இருந்து இறங்கும்போது வண்ணே வேணா அலோவ் பண்ணுவாங்களா ஸ்குவாட். ஆனா அப்பதான் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க ஏறதுக்கு. பாத்துட்டீங்கன்னா டக்குன்னு போலீஸ் பிடிச்சிங்க ஃபைனை போட்டு விட்டுறாங்க. பார்க்கவே மாட்டாங்க. பாத்தீங்களா எவ்வளவு செம்மையா இருக்குங்க ஸ்குவாட் வீடு. ஆனா என்ன இதெல்லாம் எருமைங்க நிறைய இருக்குதுங்க. பாத்துட்டீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க வியூ. சே முன்னாடி பார்த்து இது. ஆனா இந்த பக்கம் பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு இந்த பக்கமா பார்த்தோம்னா நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. லேக் தானே மச்சான்? லேக் தானே, தாமரை இருந்திருக்கு. அது வந்துட்டு கிளீன் பண்ணா சூப்பரா இருக்கும். ஆனா இந்த பக்கம் பாரு, மரத்தெல்லாம் வெட்டி ஒரு மாதிரி காஞ்சு போயிருச்சுல. அந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதான்னு தெரியல கேமரால. பட் ஆனா பாக்குறதுக்கு செம்மையா இருக்குதுங்க. தண்ணி வந்துட்டு இருக்குது பாத்தீங்களா, அது வழியா வந்து இது வழியா வருதுங்க. சூப்பரா இருக்குதுங்க. மாப்பிள்ள வேற சிக்னல் போடுறான், என்னன்னு கேட்பான். சொல்லு மம்மி, என்னாச்சு? ஓகேடா. இப்பதான் அப்புக்கு விட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, நம்ம ரிட்டர்ன் வரும்போது வேணா அதுல இறங்கிக்கலாம். ஆமா ஓகேடா மச்சான். வரும்போது ஏன்னா இப்ப போகும்போது அலோவ் பண்ணாட்டி நமக்கு ஆமா ஆமா ஏய் இது என்ன பார்க்காடா மச்சான்? போட் ஹவுஸா? போட் ஹவுஸ்ங்க ஸ்குவாட். பையன் உள்ள விட்டுனா எங்கடா உள்ள போயிட்ட? கேட்டுக்குள்ள வர நீ உள்ள போயிட்ட. நீ பாட்டுக்கு எங்க உள்ள போலாமா? போலாம் போலாம். வரும்போது இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏய் உள்ள பூந்து வாடா, நான் தூக்கிக்கிறேன்டா. அப்படியே வா, நான் தூக்கிக்கிறேன். இதோடய வந்துரு. வாடா. ஏய் எதுவும் சொல்ல மாட்டாங்கடா, வாடா. பாய் ப்ரோ. பாத்துட்டீங்கன்னா அவங்க ஏதோ பயங்கரமான கேஎல்டி இருந்துச்சுங்க ஸ்குவாட். கேமரா அவங்களும் பாத்துட்டீங்கன்னா எல்லாம் சேர பண்ணி ஏய் மாத்து வேடா மச்சான். அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. லான்சர் தானே பாரு, கேரளா டீம்ஸ். வண்டி விட்டு வெடிச்சிட்டு போயிட்டு இருக்குது.
இதுவும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பாலம். இங்கிருந்து அந்த தண்ணி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கிருந்து கொஞ்சமா தான் தண்ணி போயிட்டு இருக்குது. சடன் சர்ப்ரைஸ். ரோடு சின்ன ரோடா இருக்குங்காட்டிக்கு நமக்கு அந்த பக்கம் இருந்து வர வெஹிக்கிள் அவ்வளோக்கா விசிபிள் ஆகாதுங்க. ஹார்ன் நம்ம கொடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த முன்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க, அதான் கேரளா பாய்ஸ் கார். அதுதாங்க, அதுதான் பார்த்துட்டீங்கன்னா பசங்க தான் சும்மா ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. காரே குழுக்குதுங்க, காரே ஒரு குழுக்கு குளிச்சிட்டாங்க. ஹாய் ப்ரோ, கேரளாவா? கோழிக்கோடு, திருப்பூர், திருவேந்திரம். எவட போன? ஊட்டி. நாங்களும் கூட வேறு சென்னை என்ஜாய் தான் போல. ஆமாட்டா. வேண்டரர் இன்ஸ்டாலே இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல வர. ஓகேடா, பாய். ஓகே, சேஃபா வாங்க. பாத்துட்டீங்கன்னா கார்ல டெப்பெல்லாம் அடிச்சுட்டு பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. நல்லா பேசினாங்க ஸ்குவாடு. யாரு எங்க இருந்து வரீங்க எல்லாமே கேட்டுட்டு வந்தாங்க. ஓகே, இங்க பையன் ஏதோ வாங்க போறேன்னு நினைக்கிறேன், அதனால நிறுத்துறாங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நேராக கூடலூர் தாங்க. கூடலூர் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேங்க. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம். என்ன பையன் இங்கே ஸ்லோ பண்றான்? என்னடா போலாம்டா, வாடா போலாம்டா. என்ன பண்ணலாம்? இங்கே நிறுத்திக்கலாமா? பார்க்கிங் இருக்கான்னு கேள்றா. பார்க்கிங்கே இருந்தானா? உள்ளுக்குள்ள நடந்தான் போனோம். இல்லடா, இதுக்குள்ள நடந்து போனோம்னா இந்த மாதிரி மொட்டை வெளியா இருக்கு பெருசா. ஆமா, பாத்துட்டீங்கன்னா இப்போ நாங்க வண்டி கீழே பார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எவ்வளவு கீழே இருந்து போயிட்டு இருக்கோம்னா மூச்சு வாங்குதுங்க. அவ்வளவு தூரம் மேல செங்குத்தா ஏற வேண்டியதா இருக்கு. குதிரையெல்லாம் நிக்கிறது தெரியாதுன்னு தெரியல. குதிரை நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தாங்க போலான்னு போனோம். டிக்கெட் கேட்கலான்னு பார்த்தா காசு கேட்குறாங்க. சரி, காசு இல்லை, ஜிபே பண்ணிக்கலாமான்னு கேட்டா ஜிபே இல்லை ஜி அப்படின்ட்டாங்க. என்னங்க இவ்வளவு மூச்சு வாங்குது? எனக்கு மட்டும் இல்லை, மாப்பிள்ளைக்கும் தான். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி குளிர்ல நடந்து போறோமா, அதனாலதாங்க. என்னடா இங்க உட்காந்துடலாம், இதுக்கு மேல முடியலன்னு பாத்துட்டீங்கன்னா என் மாப்பிள்ளை டக்குன்னு கான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான். இதெல்லாம் ஃப்ரெஷ் கேரட் ஏங்கா? எவ்வளோங்கா மக்காச்சோளம்? பாத்துட்டீங்கன்னா ஸ்வீட் கார்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனாலதான் அக்கா கிட்ட கொடுத்துட்டு வேற ஒரு பெரிய கானா கேட்டிருக்கேன். பரவாயில்லைங்க, அவங்க எதை கோச்சுக்காம தந்துட்டாங்க. இது எந்த ஏரியாங்கக்கா கரெக்டா? பைக்காரா. இங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதானே? ஓகே சார், நம்மளும் மக்காச்சோளம் வாங்கியாச்சு. அங்க ஒருத்தர் வேர்க்க இருக்கானே சாப்பிட்டு கேடா. ஸ்குவாட் பாத்துட்டீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம்னா ஒரு பெரிய வியூ பாயிண்ட் பின்னாடி இருக்குங்க. பாத்துட்டீங்களா நம்ம எவ்வளவு ஹைட்ல இருக்கோம்னா இவ்வளவு ஹைட்டுக்கு கீழே இருக்குங்க. பெரிய ஒரு புலிதாங்க. ஸோ எங்க இருக்கோம்னு பாத்துட்டீங்கன்னா இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமரால காட்டுறேங்க பின்னாடி வியூ எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா ஸ்குவாட் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு வியூ பாருங்க. கீழே பார்க்கணும்னா இவ்வளவு அடி ஆழத்துல இருக்குங்க. பாருங்க நம்ம எவ்வளவு ஹைட்ல இருந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இங்கிருந்து பார்த்தா அங்க இருக்க ரோடே நல்லா தெரியுதுங்க, வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கிறது. ஏன்னா கேரட் எடுத்துட்டு இருக்காங்க, கேரட்லாம் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்குவாடு. ஃப்ரெஷ் கேரட் சாப்பிடலாங்க சொன்ன மாதிரி. என்னடா? ஓ ஆட்டோமேட்டிக்கா? அது சரிதான். நடுவட்டம். ஓகேங்க, நடுவட்டம் ஏரியாவுக்கு வந்தாச்சு நம்ம. வாவ், வேற மாதிரி இருக்குதுங்க வியூ. பார்த்துட்டீங்களா மலையோட அந்த
வெயில் பட்டா அந்த இது மலையோட அந்த ஷேடோ தெரியுறதும் இது ஒரு வியூ பாயிண்ட்னு நினைக்கிறேங்க. ஆமா ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு தெரியுது, அதான் நேரம் பார்த்துட்டீங்கன்னா ஊசி மலைக்கு போகிற வழிங்க. பயங்கரமான பயங்கரமா இருக்குங்க. இந்த பக்கம் நமக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேங்க. அதாங்க நீடில் ராக் போகிற வழி. நீடில் ராக் முடிஞ்சா போயிட்டு போகலாங்க. பேக் ஏதோ எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக போயிட்டு அம்மா வந்து போகுது. ஏன்னா பேக் நான் வச்ச பொசிஷன்லேயே இல்லை, அது ஒரு பக்கம் பொசிஷனில் இருக்குங்க. பேக் பாட்டுக்கு பைக் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போனாங்க. ஆட்டோ வர சொல்லி ஆட்டோவில் ஏற்றிட்டு இருக்காங்க. ஓகே ஸ்பாட் பேக் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம தைரியமாக போனாங்க. பேகை லைட்டாக பார்த்துட்டிங்கன்னா கார்னர் வந்துருச்சுங்க. கொஞ்சம் இல்லை பேக் விழுந்திருக்கும். இது என்ன பள்ளத்தாக்கா இருக்குது. அங்கே வரைக்கும் ரோடெலாம் பார்த்துட்டிங்கன்னா செம்ம நீட்டாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் அப்படியே குண்டும் குழியுமா இருக்குது. அவன் எப்படி போகணும்? அடிச்சு நின்று போயிட்டானா? அண்ணாந்து தான் பார்க்கணும் போலையாங்க. ஆனால் அண்ணாந்து பார்த்துட்டு டிஸ்க்கு லாக் ஆகுதுங்க. ஏபிஎஸ் சேனல் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. ஸ்பாட் ஏபிஎஸ் பிடிக்க மாட்டேங்குது. அபியை கூப்பிட்டு எடுத்து சொல்லணும். ஏபிஎஸ் பிடிக்க மாட்டேங்குதுடா. ஏபிஎஸ் பிடிக்க மாட்டேங்குதுடா. ஏதோ இதாயிடுச்சு. அது நல்லாயிரும். அது ரொம்ப நேரமா ஏபிஎஸ் பிடிச்சிட்டே வரல. அந்த இடத்துல டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிருச்சுடா. ஒரு மாதிரி சிரிச்சிருன்னு அடிச்ச மாதிரி அடிச்சு. பரவாயில்ல, பிரேக் பிடிச்சிருச்சு. பிரேக் பிடிக்குது, கொஞ்சம் கொஞ்சம் தான் பிடிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தானே பிடிக்குது. ஆமா அந்த மாதிரிதான் ஆக வேண்டியது. கொஞ்சம் கடக்க இருந்துச்சு. என்னாச்சு? பேகா வந்து இறங்கிட்ட ஸ்டாண்ட போடுறா. டேய் டிஸ்க் பிடிக்க மாட்டேங்குதுடா. அவ்வளவுதான் முடிஞ்சு விட்டிங் போங்க. என்னடா சொல்ற? என்னடா பண்ணும்? ஸ்பாட் பார்த்துட்டீங்கன்னா நம்ம இப்போ கூடலூர்ல அங்கே இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா கூடலூர் வந்துட்டோம். கூடலூரில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபேமஸான அவுல் மில்க் தாங்க குடிக்கலாம்னு வந்திருக்கோம். ஸோ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா இது கோல்டன் பேக்கரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கோல்டன் பேக்கரி தாங்க ஸ்பாட் வந்துருக்கோம். இங்கே தான் வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் அவுல் மில்க் குடிச்சிருந்தோம். செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, அந்த அவுல் மில்க் நம்ம கைக்கு வந்துருச்சுங்க. ஸோ இதுதாங்க அந்த அவுல் மில்க். ஸோ நான் ஏதாங்க சொன்னேன், பயங்கரமாக இருக்குங்க. நான் இன்னைக்கு வேணா கூடலூர் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஊட்டி அந்த சைடில் இருந்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக நம்ம இப்போ கூடலூரில் வண்டியை பார்க் பண்ணிட்டு அவுல் மில்க் சாப்பிட்டு நேராக கிளம்பிட்டேங்க.